வணக்கம் என் அன்பிற்குரிய நண்பர்களே, மாலை பேச்சில் உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். எடப்பாடியார்லாம் காணாம போயிட்டாரு, நீ பாட்டுல எடப்பாடியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிறீங்களா? அப்படின்னு சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எடப்பாடியார் என்ன அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை நாயகன். 2016 அம்மையார் இறந்த பொழுது இந்த அதிமுகவை யார் கட்டி காப்பார் என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது எடப்பாடியார் அவர்கள் கையில் வந்தது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கனவு கண்ட கட்சி. இது அந்த கட்சியை இந்த 10 வருட காலமாக காப்பாற்றி கொண்டு வந்தவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் உண்மையிலே ஒரு பெரிய தன்னம்பிக்கை நாயகன் தான். ஆனா அவர் ஒருத்தரா வேனை போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் இத்தனை எம்எல்ஏக்களை கொண்டு வந்து, அதுவும் தளபதி விஜய் அலை அடிக்கிற போது எல்லாம் காணா போயிடுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி நின்றார். 2026 எலெக்ஷன்ல மிகப்பெரிய துயரமான சம்பவம் என்ன அப்படின்னா, முன்னாள் முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தது. ஆனா எடப்பாடியார் அடிச்சுட்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? அதான் எடப்பாடியாருக்கு உள்ள தன்னம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய தன்னம்பிக்கை. பல தலைவர்கள் இருக்க மாட்டாங்க, பல மனப்பான்மையோட இருக்கவங்க, அவங்களெல்லாம் லீடர் அப்படின்னு சொல்றோம்ல, லீட் பண்ணி கொண்டு போறது. லீடர்னாவே அந்த லீட் பண்ணி கொண்டு போறது தான். அந்த லீட் பண்ணி கொண்டு போன ஒரே ஒரு தைரியமானவர் யார் என்று கேட்டால் அதிமுகவில் எடப்பாடியார் தான். அவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய சல்யூட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் செய்த வரலாற்று சாதனைகள் உண்டு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கொடுத்தாரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீட் தேர்வில். அது மிகப்பெரிய சாதனை. ரெண்டாவது 11 மெடிக்கல் காலேஜாக கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில். அது அதை விட மிகப்பெரிய சாதனை. கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் நானும் தேடி பார்க்கிறேன், அதிமுகவை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் யார் இருக்கிறார் என்று. அவர் எடப்பாடியார் மட்டும்தான். ஏனால் இந்த 10 வருடம் அவர் கைகளில் கட்சி பத்திரமாக இருந்தது. அதிமுக தொண்டர்களே, கவலைப்படாதீர்கள். எடப்பாடியாருக்கு தன்னம்பிக்கை உண்டு. இந்த கட்சியை மீண்டும் எழச் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரிங்களா? இதுவரை பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போகும் நண்பர்களுக்கு வணக்கம். எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.